குன்னூரில் 64வது பழ கண்காட்சியை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெற்று வரும் கோடை விழாவில் இறுதி நிகழ்ச்சியான குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சி இன்று தொடங்கியது. இதனை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு மலர் நாற்றுகளை வழங்கி வரவேற்றார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 5.50 டன் பழங்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 2 டன் கரும்பு திராட்சை பழங்களை கொண்டு கிங்காங் உருவம் 6 அடி அங்குலம் 15 அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் காப்பாற்ற உறுதுணையாக இருக்கும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு கோ ஆர்கானிக் சேவ் எர்த் போன்ற வாசகங்கள் எலுமிச்சை ஆரஞ்சு பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குன்னூர் சிம்ஸ் பூங்கா உருவாக்கப்பட்டு 150 வருடங்கள் ஆனதை கொண்டாடும் வகையில் தோட்டக்கலைத்துறை மூலம் 150 ரக பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பழ கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்த ஃப்ரூட் ஷோல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 டன்ஸ் ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு 9 ஸ்ட்ரக்சர்ஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். 9 ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வாட்டி கோ ஆர்கானிக்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஃபிளாஷ் ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒரு தீம் வச்சிருந்தோம். ஸோ இந்த வாட்டி ஃப்ரூட் ஷோல வந்து நம்ம கோ ஆர்கானிக் அப்படின்ற தீம் வச்சிருக்கோம். எல்லாருமே வந்து ஆர்கானிக்கா போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்கோம். இதுல வந்து பல்வேறு மாவட்டத்துல வந்திருக்காங்க. அவங்களோட தன்னோட அந்த கார்விங்ஸோ இல்ல ஃப்ரூட் ஷேப்ஸோ அதை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பல்வேறு மாவட்டங்களும் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. லைக் சுவேது குழுக்களோ இல்ல பிளைண்ட் அசோசியேஷனோ அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு இது ஒரு இடமா இருக்கு. ஐ வுட் ரிக்வெஸ்ட் நம்மளோட டூரிஸ்ட் மக்கள் வந்து தயவுசெய்து வாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். 150 தேர் சிம்ஸ் பூங்கா சும்மாவே நல்லா இருக்கும். பட் இதுல வந்து ஒரு ஃப்ரூட் ஷோ வைக்கும் போது இன்னும் அழகா இருக்கும். அனைவரும் வந்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.